வணக்கம். இதில் வந்துட்டு இந்த சித்திரப்பாடல்கள் சரிங்களா, அதில் பார்த்துட்ருக்கோம். இடைக்காடு சித்தருடைய பாடல்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பச்சை பிறப்பு உண்டாக்கும் தாண்டவ கோணி. நம்முடைய பற்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம அந்த உலகப்பற்று பற்று வந்து பார்த்திங்கன்னா 3 பற்றாக சொல்லுவாங்க. உலகப்பற்று, காமப்பற்று, பொறுப்பற்று அப்படின்ட்டு. அதான் அந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 3 தான். அப்போது இந்த மாதிரியான இந்த பற்றுக்கள் தான் நமக்கு இந்த பிறப்பு வந்து உண்டாகிறதுக்கு இதுதான் வந்து காரணம் சரிங்களா. இப்போ அதான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு இறக்கும் பொழுது கூட மனதில் அது எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் அது வந்து ஒரு கடவுள் சிந்தனையிலே நம்ம இது இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் சேர முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆசைகள் அற்ற நிலையில் தான் நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம சேர முடியும் சரிங்களா. அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதை பற்றாது அறுத்து வீடு தாண்டவ கோணி சரியா. இந்த பற்றை வந்து பற்றாமல் நம்ம அந்த பற்றுக்களை விட்டுட்டு அறுத்து வீடு தாண்டவ கோணி சரியா. அதெல்லாம் வந்து விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சச்சி பிரம்மத்திசை தாண்டவ கோணி. சச்சி பிரம்மத்திசை தாண்டவ கோணி அப்படின்னா வந்து கொஞ்சமாவது நம்ம அந்த அந்த கடவுள் வந்து இருக்கக்கூடிய திசைக்கு நம்ம திரும்பணும்னு சொல்கிறாங்க. உன்னுள் சலியாமல் வைக்க வேண்டும் தாண்டவ கோணி. நமக்குள்ளே நம்ம வந்து சலிச்சிக்காமல் நம்ம வந்து எப்பயுமே வைக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட அது வந்து ஈஸியாக வந்துடாது இல்லையா. ஆனால் நம்ம அதனால் சிப்போ நீ வரவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, செழிப்பு சும்மா பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி சலிச்சிக்காமல் நம்ம வந்துட்டு அந்த பிரம்மத்தை நம்ம வந்துட்டு தந்துள் நமக்குள்ளே நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உன்னுள் நமக்குள்ளே அந்த பிரம்மத்தை வந்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவித்தவித்து முளையாதே தாண்டவ கோணி. எதை அந்த பற்றுக்களை இப்போது வந்து ஒரு விதையை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சிட்டோம்னா அது வந்து முளைக்காதில்ல. அதே மாதிரி வந்து உன்னுடைய ஆசைகளையும் பற்றுக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவித்தவித்து நீ வந்து முளைக்க விடாதன்னு சொல்கிறாங்க. அது சரியா. பத்தி அற்றவர் கதி உடையார் தாண்டவ கோணி. அதை பற்று வந்துட்டு பத்தி அற்றவர் கதி அடையார் தாண்டவ கோணி. இந்த பத்திங்கிறது அந்த பற்றுக்கள், இது அற்றவங்க, இது இல்லாதவங்க கதி அடையார் தாண்டவ கோணி. பத்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இறை பக்தி தான் வந்து பத்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. பக்தி தான் அவங்க பத்தின்னு சொல்கிறேன்னா பத்தி அற்றவரை கதி அழியார்னு சொல்கிறாங்கல்ல. அப்போனா அந்த பத்தின்னு சொல்கிறது வந்து பற்றுக்கள் கிடையாது. பத்திங்கிறது வந்து இது பக்தி சரிங்களா. பக்தியை தான் அவங்க பத்தின்னு சொல்கிறாங்க. இப்போது பத்தி அற்றவர் கதி அடையார் தாண்டவ கோணி. செவிதனி கேளாத மாதிரி தாண்டவ கோணை. நம்ம காதில் இது கேட்காத அந்த வேதங்களுக்கு இல்லையா, மறையான வேதங்கள், இந்த 4 வேதங்களுக்கு இல்லையா, அதாவது மந்திரங்கள் சொல்கிறாங்க.
இந்த மந்திரங்கள் நம்ம வந்துட்டு அதை காதில் நம்ம அதை வந்து கேட்கலை. நமக்கு அதெல்லாம் வந்து கேட்க நம்ம நார்மலாக நம்ம வந்து கேட்க மாட்டோம் இல்லையா. ஒரு பொதுவாக சொல்கிறேன். குரு செப்பில் வெளியாம் அல்லவோ தாண்டவ கோணி. குரு செப்பில் வெளியாம் அந்த நம்முடைய அந்த குருங்கிறது தான் நம்மளுடைய கடவுள்னு அவர் வந்துட்டு செம்பில் அந்த வெளியில் வந்து அந்த களிம்பு இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த களிம்பு மாதிரி நம்ம களிம்பு மாதிரி தான் நம்ம அந்த செம்பில் அந்த களிம்பு வந்து இப்போ வந்து இருக்குன்னா நமக்கு அந்த செம்புடைய அந்த ஒரு ஒரு உண்மையான வந்துட்டு ஒரு அடக்கம் வந்து தெரியாது இல்லையா. அது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு பெரிய ஒரு பேராற்றல் வந்துட்டு உடையவங்க. ஆனால் இந்த செப்பில் வெளியாம் செப்பில் அது வெளியில் இருக்கக்கூடிய அந்த களிம்பு மாதிரி இருக்கும் பொழுது அந்த குரு வந்துட்டு நமக்கு வந்து வேலை நமக்குள்ளே இருக்கிறதே நமக்கு தெரியாது சரியா. நம்மக்கிட்ட தெரியாது. நமக்கு தெரியாமல் நம்ம அப்படியே வந்து ஒரு சிஸ்டர்வினா நம்ம நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு மெச்சூராக வந்துட்டு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மெச்சூரிட்டியாக அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தன் நிலையில் நம்ம வந்துட்டு இருந்து நமக்கான வந்து நமக்கு உண்டாகக்கூடிய எண்ணங்களையும் செயல்களையும் நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மேம்பட்டதாக மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு மெச்சூரிட்டி சரியா. உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த செயல்கள் இதுக்கு பேர் தான் வந்து மெச்சூரிட்டி. அதை தவிர வந்துட்டு வேறு வந்துட்டு புதுசாக நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கிளவராக ஒரு எந்த ஒரு புத்திசாலித்தனமும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து கர்மாக்கள் வந்து சேராது. சில பிறருக்கு தீங்கு செய்யாத எந்த ஒரு செயலும் அது வந்து நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல செயல் தான். அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்கிறது சரிங்களா. இப்போ பாருங்க, அவித்தவித்து முளையாத தாண்டவக்கோணி பத்தி அற்றவர் கதி அழியார் தாண்டவக்கோணி செவிதனில் கேளாத மறை தாண்டவக்கோணி குரு செப்பில் வெளியாம் அல்லவோ தாண்டவக்கோணி. ஓகேங்களா. பாருங்க, மாடும் மனைகளும் மக்களும் சுற்றமும் வான் பொருளும் வீடும் மணிகளும் வெண் பொன்னும் செம்பொன்னும் காடு கரைகளும் கல்லாம் பனியும் கரிப்பறியும் தேடும் பண்டம் நில்லா சிவகதி சேர்மீன்களே. சில நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த சொத்து பத்துக்கள் சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி இந்த சொத்து பத்துக்கள் இது இந்த மாடு மனைகள் மக்கள் சுற்றங்கள் அதே மாதிரி இந்த வான் பொருட்கள் வானதளத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு கூட நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த வீடு மனைகள் அதே மாதிரி வீண் பொருட்கள் பொண்ணு அப்போ பார்த்தீங்கன்னா காடு அதுக்கு நிலம் கல்லாம் பனியும் கரிப்பறியும் இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கும் நம்ம ஆசைப்படுறோம், கண்ணுக்கு தெரியாத விஷயங்களுக்கும் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா. இந்த மாதிரி தேடும் பல பண்டம் இந்த மாதிரி நம்ம தேடி அந்த பல பண்டங்கள் நம்ம பல பொருட்களை நம்ம தேடுறோம். இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் சிவகதி சேமீன்களே இதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து தேடிட்டே இருக்கிறத விட்டுட்டு சிவகதி சேமிகளே சிவகதி சரியா. நம்ம வந்த நோக்கத்தை பார்க்கறதுக்கான வழியை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறார் சரிங்களா. குறைந்தபட்சமான இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவைகள் வந்துட்டு பூர்த்தியாக இருக்கா அதை மட்டும் பார்த்தா போதும், மீது எல்லாமே நம்ம கேட்காம கிடைக்குங்க
சரிங்களா? அப்போது நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அடையிற நோக்கத்தில் நம்ம போகும் பொழுது நம்ம கேட்காமே நமக்கு எவ்வளோ வேணால் நமக்கு காசு பணம் பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய அந்த மனத்து பிறக்கிறது வந்து நல்லது செய்யக்கூடிய வந்து ஒரு மனது, ஒரு பரந்த வந்துட்டு வந்து ஒரு மனப்பான்மை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை இந்த கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். கடவுள்கிட்டயே நம்ம இருக்கோம். நம்ம கடவுள் நமக்குள்ளே இருக்காருன்னா நமக்கு கிடைக்காதது வந்துட்டு எதுவுமே இல்லை, இல்லைங்களா? அதை தான் நான் சொல்கிறது. மன தூய்மை மன தூய்மை மன தூய்மைன்னு சொல்கிறது. ஓகேங்களா? நன்றி.